இன்னைக்கு எனக்கு காய வைக்கிற டே. அது எப்படின்னா நேற்றுக்கு மிளகாலாம் பறிச்சுட்டு வந்திருந்தோம்ல, அதை எல்லாத்தையுமே காய போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. ஏற்கனவே பறித்து காய வச்சது கொஞ்சம் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் காய வைக்கிறோம். இதுக்கு அப்புறமா ஒரு 2 வாட்டி பறிக்கிற அளவுக்கு மிளகா கிடக்கு. எப்போவுமே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாத்தூள் வெளியில் வாங்கினதே கிடையாது. இவ்வளோ நாளாச்சு நம்ம வீட்டில் வெளியிலேருந்து பொடியாக வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. ஒன்று வாங்கி காய வச்சுருவோம், இல்லைனா ஊடு பயிர் மாதிரி அப்பப்போ அப்பா இந்த மாதிரி மிளகா போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அதை பறித்து காய வச்சு இப்படி எடுத்துக்கிறது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் அந்த நல்ல மிளகும் காய்க்க ஆரம்பிச்சிட்டு, அதனால நல்ல மிளகுமே இப்போ வெளியில் வாங்குறது இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே மாடியில் காய வச்சு திரிச்சு எடுக்கிறது தான் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த மாதத்தில் புளி வாங்கினா தான் நல்ல புளியாக கிடைக்கும். எல்லாம் நல்லா சூப்பர் புளியாக சொல்லி வச்சு வாங்கியிருந்தாங்க. ஒரு கல் மண் தூசி எதுவுமே இல்லாமல் நல்ல புளியாக கிடச்சிச்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை இனி நல்லா காய வச்சு பானையில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு புளி பிரச்சனை இருக்குது. நல்ல வெயிலோட வெயில நானும் உட்காந்து நல்லா கருவாடாக காஞ்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.